வருடம் 2056 சமூக ஒழுங்கு சேவை வலியுறுத்தும் ஆண்டு 2026 அனைவருக்கும் வணக்கம். உற்சாகமா இருக்கீங்களா? வணக்கம் தன்னிக்க நீங்க சும்மா இருக்கீங்களா? நல்ல உற்சாகங்கள். இன்றைய தலைப்பு வந்து ஆல்கஹால் என்று சொல்லிக்கு தெரியும் தானே என்ன சொல்றேன். அது வந்து நல்ல இதா அல்லது கூடாதா என்று. ஆனா ஸ்டெரியோடைபிக்கலியா ஆல்கஹால் வந்து பேட் என்று சொல்லினோம். ஆனா அதுல நிறைய இதுவும் இருக்கு. Also என்ன ஆல்கஹால் குடிக்கிறதா அல்லது ஆல்கஹால் பாவிக்கிறதா? ஆல்கஹால் பாவிக்கிறதுக்கும் ஆல்கஹால் குடிக்கிறதுக்கும் சேம் திங். இப்ப நம்ம சில பொருட்கள்லயும் ஆல்கஹால் இருக்கும் தானே, அது ஓகே யா. அது முள்ளுக்கு வருமா? யா எல்லாம் பொதுவா தான் இருக்கு. ஓகே, அப்ப நான் ஆல்கஹாலுக்கு ஓமன் சொல்றேன். ஓகே, இனி அக்கா? ஏன் நான் இப்ப இல்லைன்னு சொல்றேன். நான் இப்ப இல்லைன்னு சொல்றேன். நீங்க அதுக்கு ஓமன் சொல்லியிருப்பீங்களா? நீங்க அதுக்கு ஓமன் சொல்லியிருப்பீங்களா? கதைங்க எனக்கு 2 பக்கம் ஓகே. ஓகே, சோ நான் என்ன சைட் என்ற 3 பேர். ஓகே, நீங்க மொடரேட்டரா இருக்கலாம். ஓகே, அது நான் வந்து இந்த கவனிக்கணும். நாங்க சைட் அந்த ஸ்பீக்கிங் பண்ணது ரூல் கவனிக்கிறோமா, நாங்க எதிராக கதைக்காம நாங்க மற்றவர்களை பேசாம அதை அப்படி. then எந்த சைடு வீக்கா இருக்குன்னு நான் சொல்றேன். ஓகே, நாங்க இப்ப தொடருவோம். நீ அக்கா பேட் என்று சொல்றா, நகல் வந்து குட் என்று சொல்றேன். ஓகே, இப்ப தொடருங்க. நான் சொல்லுங்க போறீங்க. என்ன குட் ஓகே. ஆல்கஹால் நல்லது. ஏனென்றால் அது உதாரணமாக நிறைய ஆட்களுக்கு அது முக்கியமா இருக்கும். அவை அப்ப அந்த நேரத்துல ஒரு கொஞ்சம் ஒரு வித்தியாசமான ஃபீலிங்கை வச்சிருக்கலாம். அது நிறைய ஆட்களுக்கு அந்த ஃபீலிங் இருக்குது. அது உதாரணமாக இங்க ஜெர்மனியில கூடுதலாக இருக்கும். அந்த ஃபீலிங்கை வந்து நீங்க வந்து டோபமைன் என்று சொல்லலாம். அது வந்து ஒரு ஹாப்பி, உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கொடுக்கிறது. ஸோ நான் சொன்னது உண்மைதான். ஆனா இப்பத்த காலத்துல பார்க்கும்போது அது அந்த சந்தோஷமா இருக்கிறதுக்கு மட்டும் குடிக்கிற இல்ல, அது கூடுதலான நேரங்கள்ல ஒரு அடிக்ஷனா மாறும். அதனால அது எங்களுக்கு வந்து பல நோய்களை கொண்டு வரும். உதாரணமா நாங்க அது ஸ்டாப் பண்ணாட்டி, இப்ப நாங்க ஒவ்வொரு நாளும் ஆல்கஹால் குடிச்சா அது ஒரு பெரிய அளவுல குடிச்சு கொண்டு வந்தால் எங்களுக்கு எங்களோட உடம்புல வந்து பல வருத்தங்கள் ஏற்படலாம். எங்களோட குடல் அல்லது அந்த பக்கங்கள் இருக்கிற வருத்தங்கள் எங்களுக்கு நிறைய வரலாம். அது மட்டும் இல்லாம சின்ன சின்ன விஷயங்கள்லயே அதுல தெரியும் அது நல்லது இல்லை. இந்த உதாரணமாக எங்களோட கான்சென்ட்ரேஷன், எங்களோட அட்டென்ஷன் கொடுக்கிற விதம் அதெல்லாம் குறைந்து போயிடும் நாங்க ஆல்கஹால் குடிக்கும் போது. அது இப்போ உதாரணமா நாங்க டிரைவ் பண்ணிக்கையும் ஏன் சொல்றது ஆல்கஹால் குடிக்க கூடாது, அது ஒரு எல்லாம் ஒரு காரணம் தானே. அதனால அது நல்லது இல்லைன்னு சொல்றேன். ஏன் அவங்க வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டிருக்கலாம் 18 வயசுக்கு மேல. ஏன்னா அவங்க வந்து ஏன் போட்டிருக்காங்கன்னா, அவங்க 18 வயசுக்கு மேல நீங்க வந்து ரெஸ்பான்சிபிளான ஒரு பெரிய ஆள். ஸோ நீங்க வந்து உங்க ஆக்ஷன்ஸ் தான் நீங்க ரெஸ்பான்சிபிளா நினைச்சிருக்கோம். ஸோ நீங்க வந்து கூட ஆல்கஹால் குடிக்கிறீங்கன்னா அது லைக் உங்களோட ஃபால்ட். ஏன்னா நீங்க வந்து கவர்மெண்ட் வந்து உங்களை ட்ரஸ்ட் பண்ணிருக்கு ஆல்கஹால் கூட குடிக்கக்கூடாது. அது உண்மைதான். அது நாங்க 18 வயசுக்கு பிறகு வந்து ஒரு ரெஸ்பான்சிபிளான மனிதர்ன்னு சொல்லலாம். அது உண்மை. மற்றது நீங்க சொன்னதும் உண்மைதான். நாங்க கூட ஆல்கஹால் குடிச்சா அது முதல் எங்களுக்கு தான் ஒரு ப்ராப்ளம். மற்றவைக்கு அது அவை கேர் பண்ண தேவையில்லை. ஆனா இந்த ஆல்கஹால் வந்து ஒரு ஒரு போதை பொருள் தானே. அது வந்து எங்களுக்கு தெரியாமலே நாங்க மற்றவைக்கு ஒரு தாக்குதலாக இருக்கலாம். உதாரணமாக நாங்க ஆல்கஹால் குடிச்சா சில பேர் வந்து நல்ல வெறியில இருப்பினோம். அப்ப ரோட்ல போய் கத்துவினோம், அதை உடைப்பினோம். மற்றது கூடுதலா வந்து நாங்க தனியா ஆல்கஹால் குடிக்க மாட்டோம். ஒரு குரூப்பா சேர்ந்துதான் குடிப்போம். அதுல நிறைய சண்டையில ஏற்படலாம்.
இப்ப கூடுதலா இப்ப விபத்துகள் நடந்தால் கூடுதலான காரணங்கள் வந்து அதுல ஆல்கோல் குடிச்சதால இப்ப கார் விபத்து ஒன்று ஏற்படுது. அப்ப எங்களுக்கு மட்டும் இல்லாம நாங்க மற்றவைக்கும் ஒரு தாக்குதலை கொடுக்கிறோம். அவை ஆல்கோல் குடிக்காமலும் இருக்கலாம். அப்ப அந்த பார்வையில பார்க்கும்போது அது அன்ஃபேர் தானே. அது Yeah. Yeah, உங்களை போய் சரிதான். And பிரவீன் வந்து பிரவீன் நீங்க தலைப்பு வந்து ஆல்கஹால் குறைபாடு. என்னது? ஆல்கஹால் அது வந்து குடா அல்லாட்டி பேட். நல்லதில்ல. நல்லதில்லை. ஸோ நீங்க ஓட பேசுவீங்க. ஸோ யா அது நீங்க சொல்றது சரியாகும். ஆல்கஹால் ஒரு ப்ரோ போதைப் பொருள். ஆ போதைப் பொருளா? Nein, nein. Ja, okay, doch, also dann Alkohol ஒரு அளவில் குடிக்கிறது தான் நல்லது. Also ஒரு அளவில் குடிக்கணும் என்று தான் அது ட்ரூ ஆகும். இந்த அளவு மிஞ்சினா அமுதம் நஞ்சு என்று பழமொழியும் இருக்குது. ஸோ அதனால நான் சொல்றேன் அது உண்மை ஆகும். ஆனால் ஆல்கஹால் குடிக்கிறதுக்கும் தவிர இதுக்கும் பாவிக்கப்படும். உதாரணமாக டிஸ்இன்ஃபெக்ஷன் அந்த டிஸ்இன்ஃபெக்ஷன் disinfection. Yeah, disinfection, water, I don't know. Yes, அதுக்கு பாவிக்கப்படும். அது உதாரணமாக அந்த டேஸ்ட்டை கூட்டுறதுக்கும் சில சாப்பாட்டுகளுக்கும் கூட்டப்படும். அதுல அப்ப ஆல்கோஹோலை தவிர்த்தா அப்ப என்னண்டா இப்ப நிறைய வைரஸ் எல்லாம் வரலாம். அப்ப நிறைய பாக்டீரியாங்கள் கையில இருக்கும். அப்ப அதன் மூலமாக எங்களுக்கு அது இன்னும் ஆபத்தா இருக்கும் வாழ. நான் இன்னொரு பாயிண்ட் சொல்றேன். ஆல்கஹால் இண்டஸ்ட்ரியால நிறைய பேரால நிறைய வேலைகள் கிடைக்குது. அண்ட் எங்கள நாடுண்ட எக்கானமிய பூஸ்ட் பண்ணுது. ஏன்னா ஆல்கஹால் உண்மையா எக்ஸ்பென்சிவ் தானே. ஸோ அது வந்து ஒரு லைக் கில்ட்டி ப்ளஷர் என்ற மாதிரி கூறுவினோம். ஏன்னா ஒரு எக்ஸ்பென்சிவான பொருள் இந்த மாதிரியா அநேகமா நிறைய பேர் ஒவ்வொரு நாள் குடிக்க மாட்டோம். ஸோ ஸோ அது வந்து நாடு இந்த வியாபாரம் எக்கானமிக்கு நல்லா. எனக்கு 2 பாயிண்ட்ஸ் விளங்குது. இப்போதான் மன்னாக சொன்னதுக்கு ஆல்கோஹால் வந்து நாங்க பொருட்களுக்குள்ள பாவிக்கும் போது அதுல ஒரு சிறிய அளவு தான் இருக்கும். எங்களுக்கு பாதிக்கிற அளவுல இருக்காது. மற்றது இப்ப நாங்க குடிக்கிறதுக்கும் பாவிக்கிறதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. என்னன்னா நாங்க குடிக்கும் போது நாங்க அப்படியே அந்த ஆல்கோஹால எங்களுக்குள்ள அது போகுது. ஆனா இப்ப டிஸ்இன்ஃபெக்ஷன் அல்லது மற்ற சாப்பாடுக்குள்ள போயிட்டு அதுல முதலாவது அதோட கொஞ்சம் பகுதி தான் எங்களோட உடம்புக்கு போகுது. மற்றது அந்த டோஸ் இருக்குதானே எவ்வளவு பெர்சன்டேஜ் அந்த ஆல்கோலா இருக்கலாம். அதுல வித்தியாசம் இருக்கும் தானே. இப்ப ஸ்ட்ராங்கான ஆல்கோல் இருக்கும், லைட்டான ஆல்கோலும் இருக்கும். அதுல வந்து வித்தியாசம். ஸோ நினைக்கல சாப்பாடுக்குள்ள ஏதாவது ஒரு ஸ்ட்ராங்கான ஆல்கோல் போடுவாங்க. குறிப்பாக குழந்தைகளுக்கு கொடுக்குற சாப்பாடுகளுக்குள்ள வந்து கொஞ்சம் அளவு தான் இருக்கும். அந்த பாதிப்பு ஏற்படாத ஒரு அளவு தான். தர்ணிகா சொன்னது வேலை வாய்ப்புகள் இருக்கிறதால நாங்க எல்லாத்தையும் செய்யலாது. இப்போதான் நம்ம எனக்கு தெரியல, குழந்தைகளை வேலை செய்ய விட்டால் ஒரு நிறுவனத்துல அதுலயும் வேலை வாய்ப்புகள் ஏற்படலாம். அதுலயும் எங்க எக்கனாமி க்ரோ பண்ணோம். ஆனா அது நல்லதுன்னு சொல்லலாம். அது கூடாதுதான். அதே மாதிரிதான் இதுவும் எல்லாத்தையும் இப்ப காசு வருது வருமானம் வரும் சொல்லி நாங்க எல்லாத்தையும் செய்யலாது. அதுல ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கத்தான் ஆனா ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டிருக்கிறாங்க தானே 18 வயசுக்கு மேல. அதான் இப்ப பார்க்கும் போது அது இப்ப பொருளாதாரம் வந்து பொருளாதாரம் மாதிரிதான் வேலை செய்யும். நாங்க அதுல ஒண்ணு மாத்திலாது. இப்போதான் நம்ம ஸ்மோக்கிங் எடுத்தால் ஸ்மோக்கிங் அந்த பேக்கேஜ்லயே விதவிதமான படங்கள் எல்லாம் போட்டிருக்கோம். இது உங்களுக்கு நல்லது இல்லைன்னு எழுதி இருக்கும். ஆனா விக்கிறாங்க தானே. அதுக்கு விக்கிறாங்கன்னு நாங்க அதை வேண தேவையில்லை. ஏன்னா அது அந்த படங்கள் எல்லாம் போட்டிருக்கிறது வந்து ஒரு காரணத்துக்கு தான். அவைய பிசினஸ் வளர்க்கறதுக்கு விக்கிறாங்க. ஆனா நாங்க மனிதராக இருந்து உணர வேணும் இது நல்லதா இல்லையான்னு. கடையில இருக்கிற எல்லாம் வந்து எங்களுக்கு நல்லதுன்னு இல்லை.
யா மற்றது குறிப்பா அது பொதுவா சொல்ல போனா எல்லாம் ஒரு அளவோட பாவிச்சால் அது ஒரு பாதிப்பும் அதுல ஏற்படாது. இப்ப ஆல்கோஹால் வந்து மாதத்துக்கு ஒருக்கா இல்லாட்டி வருஷத்துக்கு ஒருக்கான்னு குடிக்கும் போது அதுல ஒண்ணும் நடக்காது. ஒரு ஃபன்னாக நகுல் சொன்ன மாதிரி முதல் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி சில பேர் சந்தோஷத்துக்கு குடிப்பாங்க. அதே மாதிரி ஸ்மோக் பண்றது எல்லாம் ஒரு அளவோட இருந்தா அது ஒரு வேற விஷயம். ஆனா ஒரு அடிக்டிவாக நாங்க மாறினால் என்னது மெட்டரிக்கு எங்களை உணராம மெட்டரிக்கு ஒரு தாக்குதல் ஒரு பாதிப்பா இருந்தா அது வந்து கூடாது. அதனாலதான் நான் சொல்றேன் ஆல்கோஹால் வந்து அதுல ஒரு பெரிய காரணமாக இயங்குது. ஆனா நாங்க வந்து உண்மையா நாங்க வந்து பெரிய ஆளா நினைச்சு கொண்டு இருந்தால் நாங்க வந்து எங்களை லைஃப் தான் நாங்க பார்த்து கொண்டு இருக்கணும். ஸோ நாங்க வந்து கூட குடிச்சால் எங்களுக்கு தான் ஆபத்து. அண்ட் இது என்ன சொல்ல உண்மையா ஆல்கோஹால் வந்து ஏன் இப்படி பேட் என்று நேம் பண்ணி வந்திருந்தா ஏன்னா நிறைய பேர் கூட குடிக்கலாம். அது வந்து நாங்க வந்து ஒன்றும் செய்ய முடியாது. ஆனா அதனால தான் நிறைய இறப்புகள் நடக்கின்றன. ஸோ நாங்க வந்து அதை பார்த்து நாங்க வந்து கொஞ்சம் கொஞ்சம் லைக் அளவோட குடிச்சா நாங்க வந்து ஒன்றும் நடக்க வாய்ப்புகள் இருக்கு. நீங்க அளவோட சொன்ன பிரச்சனை இல்லாமன்னு சொல்றீங்க? sorry. அளவோட பிரச்சனை இல்லாமன்னு சொல்றீங்க? அது நான் ஒத்துக்கொள்றேன். நகுல் என்ன நினைக்கிறீங்க? மற்றது பிரவீனும் சொல்லலாம். Ja, also நீங்க சொன்ன மாதிரி auch சொல்லலாம். Nur halt eben auch Alkohol hat eben so கொஞ்சம் abhalten dann also auch products உள்ளதுண்டு auch உண்மைதான். ஆனா எப்ப இருந்தாங்க கழிச்சம் alcohol product இவ்வளவு தாசத்தை வந்து alcohol நாங்க ஜெனரலியாக கதை கேட்க அப்ப hat eben இவ்வளவு வந்து தேவையில்ல oh mein Gott ich kann kein Deutsch mehr ja genau எனக்கு உங்களுக்கு பாயிண்ட் äh, விளங்கல. என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? நான் அது எனக்காக கழிச்சேன். ஓகே. நான் எனக்கு so gefühlt am தமிழ் வார்த்தை போட்டு வராம கிடக்குறதுனால. இப்ப தச்சுல சொன்னாங்க. நான் மொழிபெயர்க்கிறேன். Ja, Deutschல நாங்க இங்க இல்ல. சொல்லுங்க. நான் மொழிபெயர்க்கிறேன். Ja, okay. Ja, also halt அந்த பொருந்தமான அளவில் குடிக்கணும் also பொருந்த அளவில் தான் இருக்கணும் und halt eben Alkohol auch இதுக்கு இப்போ நான் சொன்ன மாதிரி சாப்பாட்டு பொருட்களுக்குள்ள அல்லது halt eben டிஸ்இன்ஃபெக்ஷனுக்குள்ள அது இருக்காமலும் இதிலும் எங்களுக்கு உதாரணமாக காலில் அல்லது கையில் இன்னும் திறந்த ரத்தம் எல்லாம் ஒழுகினா அப்போ அதுக்கு மேலே ஒரு பேப்பர் போட்டு ஆல்கோஹால் அதுக்கு மேலே போட்டு அது இவ்வளோ எங்களுக்கு உதவும் ஸோ ஆல்கோஹாலும் ஒரு கொஞ்சம் எங்களுக்கு உடம்புக்கு வேகமாக gesund உற்சாகமாக ஆக உதவும். ஓகே. அது உண்மைதான். ஆனா நீங்க சொன்ன மாதிரி அது நாங்க எடுக்கிற அளவுல பொறுத்துதான் இருக்கு. இந்த டாபிக் வந்து நீங்க வந்து என்ன சொல்லலாம்டா அளவோடு எடுத்தால் அந்த பழமொழி என்ன அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் அமுதம் நன்று. அது நல்ல பழமொழி. பிரவீன் நீங்க என்ன சொல்றீங்களா உங்களுக்கு கருத்துகள்? இல்ல நீங்க நாங்க சொன்னதோட ஒத்து போறீங்களா இல்லாட்டி வேற ஏதாவது தோணுச்சா உங்களுக்கு? நீங்க ஆல்கோலை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அது நல்லதும் கெட்டதும் இருக்குது. சில கெட்டது என்னன்னா இது நிறைய குடிச்சா மேபி வாய்ஸ் கிட்னி ஏதாவது ஃபெயிலியர் ஆகிடும். இல்லைன்னா இது சில நோயால் வரும். ப்ளஸ் அது அளவுக்கு மீறி குடிக்கூடாது. நீங்கள் சொன்ன மாதிரி தான். அவ்வளோதான். அப்ப சார் இன்னைக்கு ஒரு கன்க்ளூஷன் மாதிரி தான் நாங்க அதுக்கப்புறம் செய்தியை பற்றி கிடைக்கும். இந்த டாபிக் வந்து ரொம்ப பேலன்ஸான டாபிக் தான். அண்ட் நீங்க வந்து உங்களை ஆளுங்க பார்த்து தான் நீங்க வந்து
இதை பற்றி கதைக்கலாம். இது வந்து ஆல்கஹால் என்றால் நீங்க வந்து குறும் பாய்க்க கூடாது, கூட பாய்க்க கூடாது, அளவோடு இருக்கணும். இது என்றா கூட பாய்ச்சால் நிறைய மிஸ்யூஸ் ஹார்ம் ஆயிடும், அண்ட் கார் ஆக்சிடென்ட்ஸ் ஆகலாம், உங்களுக்கு ஆபத்தா இருக்கும் உங்களை உடம்புக்குள்ள. ஸோ உங்களோட அளவை பொறுத்து தான் ஆல்கஹால் பாய்க்கணும். இது திங் இப்ப நாங்க செய்திகளுக்கு கழிக்க போவோம். வாழ்த்துக்கள் சந்திப்பா. அதுக்கு தரணிக்கா. நன்றி. ஓகே, என்ன செய்தி இந்த கிழமை அறிஞ்சு நீங்க ஏன் சொல்லுங்க போறீங்க? நாகும் Also, இப்போது உலக கால்பந்து நடக்குது und அதில் இப்போது Viertelfinale, also Quarterfinals வந்திருக்கிறோம். Und also நிறைய பிரச்சனை இருந்தது. உதாரணமாக அர்ஜென்டினாவோட இதுடன் எஜிப்தோட விளையாடிக்க, அதில் உதாரணமாக எஜிப்தாக்க உதாரணமாக பார்த்தார்கள், அவை என்ன வச்சிருக்கிறார்கள், அது டச் பண்ணி பார்த்தார்கள். ஆனால் அர்ஜென்டினா ஆக்கல, அவை டச் பண்ணாமல் அந்த உள்ளுக்கு ஸ்டேடியம் கூட விட்டு இருக்கிறார்கள். அப்படியான பிரச்சனைகள். அது உதாரணமாக அமெரிக்காவில் டொனால்ட் ட்ரம்ப் அடித்து சொன்னார். அவர் இப்போ இந்த அமெரிக்காவில் ஒரு விளையாட்டாளருக்கு அந்த சிவப்பு கார்டு கொடுக்கக்கூடாதுண்டு. இதே போல அவரும் சொன்னார்கள். டொனால்ட் ட்ரம்ப்ல இப்போ இதிலே கண்டுபிடிக்கிறார்கள், ஃபுட்பால் அதோட காசு eben ஃபுட்பால் விளையாடுறது ஒன்றும் இல்லை. Und இப்போ இந்த பிரச்சனை என்ன இருக்கிறாங்க, எப்படி அந்த உள்ளுக்கு போறதுன்னு. ஸோ அப்போ எனக்கு ரேசிசம் சம்பந்தப்பட்ட டிஸ்கிரிமினேஷன் ஓகே. Und இப்போ நான் அர்ஜென்டினா வெளில படம் திரும்ப இந்த ஃபைனலும் திரும்ப வெளில வரேன். இப்படி என்ன செய்தா அப்ப இங்கிலாந்து வின் பண்ணவினோம். இங்கிலாந்து வின் பண்ணவினோம். நான் அர்ஜென்டினா நினைக்கிறேன் திருப்பி அர்ஜென்டினா பிரான்ஸ் ஃபைனல் உண்டு. Kylian Dictaro. Norway like Holland. நினைக்கிறேன் நார்வே யாரோட விளையாடுறது, ஸ்விஸ்ஸோடயா? நாளைக்கு இங்கிலாந்தோட. நார்வே Sunday Norway and Saturday. Oh, okay. Yeah, Norway and England. நான் எனக்கு ஒரு செய்தி இருக்கு. சவுத் ஸ்பெயின்ல ஒரு பெரிய காட்டு தீ நடந்தது. அதுல வந்து 12 பேர் இறந்தவர், 23 ஆட்கள் காணாம போய்விட்டனர். நானும் அதை கேள்விப்பட்டேன். அதே மாதிரி இந்த கிழமை ஆரம்பத்துல நினைக்கிறேன் போர்ச்சுகல்லையும் ஒரு காட்டு தீ ஏற்பட்டது. அதுலயும் பல மக்கள் இறந்து விட்டார்கள். நான் பேரி பார்த்தேன் எவ்வளவு பேர் உண்டு. ஆனா இப்ப எனக்கு காட்டு தீ அப்படி நடக்குது. என்னென்ன வெப்பமாயக்குல காடல இருக்கிற இலைகள் வந்து எரிஞ்சு போகும், அதனால காட்டுத்தீயில ஏற்படலாம். மனிதர் வந்து பத்தி வச்சு காட்டுத்தீ ஏற்பட வேணும் இல்ல. அதனாலதான் கிளைமேட் சேஞ்ச் வந்து எவ்வளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை அதுல தெரியுது. எஸ்பெஷலி நாங்க வந்து லைக் எங்களை வீடு குளிருக்கு அடாப்ட் பண்ண, எங்களை வீடுகள் குளிருக்கு மட்டும் தான் அடாப்ட் பண்ணோம். வெயில் அவ்வளவு வடியா அந்த எங்களுக்கு ஏசி இல்ல, அப்படியான கூலிங் சிஸ்டம்ஸ் இல்ல. இதுவும் கண்டுபிடிச்சது ஜெர்மனிக்கு அரைவாசிக்கு மேல இது கூலிங் இல்ல, ஏசி இல்ல. எங்களுக்கு ஒரு வீட்லயும் ஏசி இல்ல, லைக் ஒரு வீட்லயும். அது ஸ்கூல் வழியில இருக்கு, ஸ்கூல் வழியில இல்லைண்டா நான் honestly என்ன கேள்விப்பட்ட நான் இயற்கையோடு சம்பந்தப்பட்டது வெனிசுவேலால நடந்த நிலநடுக்கம் தெரியும், போன கிழமை கழிச்சது. அதுல வந்து ஆபிஷியலான இறப்பு எண்ணிக்கை வெளிவந்தது. அது வந்து 3342. நான் அதில் அறிஞ்சேன். ஆனா இப்ப ஆண்ட்ராய்ட்னால தானே இப்ப
இது இன்னும் குறைக்க முடிஞ்சது. இந்த ஆண்ட்ராய்டில் அது எல்லா ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸுக்கும் இது முதலே அது கிடைச்சது earthquake alert என்று. அப்போ ஓ. நிறைய ஆட்களுக்கு அதை உதவி அப்படி செய்ய முடிஞ்சது. ம். நீங்க என்ன செய்வீங்க? உங்களுக்கு இப்படி போன்ல ஒரு இப்ப மட்டும் வந்து அது ஒரு சும்மா டெஸ்ட் தானே வந்தது. ஆனா இப்ப உண்மையா இந்த நிமிஷத்துல ஒன்று வந்தா நீங்க என்ன செய்வீங்க? அதை உண்மைன்னு தான் என்ன நினைக்கணும். அந்த alarm இதா? இப்ப ஒரு வார்னிங் வந்து நான் நான் உடனே வந்து like மேசையை ரொம்ப கீழே போகணும். படை உடனே ரொம்ப மேசையை கீழே போகணும். அது உதாரணமாக அந்த கதவுல அந்த நடுவில் நிற்கணும். அல்லது அது வெளியில போக அங்கே முயற்சிக்கு செய்ய வேண்டாம். einfach முதல் நில்லுங்கோ, முடிஞ்ச பிறகு வேகமாக வெளியில போறது. அப்படித்தான் நான் படிச்சேன். நான் ரொம்ப panic இருப்பேன். and then ஒரு war இன்னொரு நான் quick ஒரு flight book பண்ணுவேன் சுவிட்சர்லாந்துக்கு. and then yeah. இப்ப சுவிஸ்ல போயிருக்கோம். அப்ப இங்க ஜெர்மனியில அது இவ்வளவு அந்த ப்ராபபிலிட்டி நல்லா குறைவு. என்ன வாரா? நான் earthquake. இங்க நடக்கும் குறைவு. இப்ப நாங்க வந்து ஹிஸ்டரியில கோல்ட் வார் பத்தி படிக்கிறோம். ஸோ நிறைய ஜெர்மனி, நிறைய USA இப்பதான் வரும் எல்லாம் ஜெர்மனின்ற விளையாட்டு. and then நாங்க வந்து year 10ல நாசி ஜெர்மனிய பத்தி கலைக்க போறோம். நாங்க அதை இப்பயே செய்யறோம். எத்தனை நீங்க எவ்வளவு ஸ்லோவா இருக்கிறீங்க? அத நாங்க வந்து இங்க சாரி நீங்க சொல்லுங்க. நீங்க இப்ப எத்தனையாம் வகுப்புனாக? 9 தண்ணிக்கா போல. ஓகே. இப்ப நான் year 10 like செப்டம்பரோட. நானும். Yeah. ரவி, நீங்க ஏதாவது செய்தி கேள்விப்பட்டீங்க? நீங்க ஏதாவது செய்தி கேள்விப்பட்டீங்களோ? பொது government in the UK. அதை பற்றி தன்னிக்கா தெரியுமா? என்ன சொன்னீங்க? New government in the UK. எனக்கு அது தெரியல. Like என்னது இப்போ கேஸ்டாம ஒரு லோ வச்சாரு. கேஸ்டாம போறார். போயிட்டாரு. போயிட்டார். நான் என்ன நினைச்சேன்டா, இங்க எங்களுடைய ரயில்வே சர்வீஸ் அது Deutsche Bahn அவ என்ன இப்போ முயற்சிக்கிறார்கள்டா இங்க NRVல குறைவான ஸ்டாப்ஸ் போட்டு அதன் மூலமாக எப்படியோ ரயில்கள் also தொடர்ந்துகள் நேரத்துக்கு வர மாதிரி. இங்க டியூப் வந்து சில அது கூடுதலாக வந்து அந்த ஸ்டேஷன்ஸுக்கு காரணம் இல்ல, என்னன்னா இது டெக்னிக்கல் இஷ்யூஸ் அல்லது முன்னாள் ஒரு ரெயின் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால்தான் NRW Düsseldorf, dort Duisburg, Essen, Bochum, Hamm எல்லாம் இப்ப நிப்பாட்ட போறாங்களாம். அப்ப ஒரு ரெயின் எங்க போறாங்க? Also ICE also einfach நிக்காம அங்க போவோம் einfach. Ach so, ICE, okay. Ja, ach so, nein, nicht nur mehr, ja. Ja, okay. அதான் நான் யோசிச்சேன். இங்க வந்து விம்பிள்டன்ல டென்னிஸ் நடக்குது. விம்பிள்டன், அவனுக்கு இன்னும் விடுமுறை ஓகே நான் இன்னும் முடிக்கல. அடுத்த செய்தி என்ன இருக்குதா? சொல்லுங்க. உங்களுக்கு அப்ப இன்னும் விடுமுறை பிளான்கள் இருக்குதா? அவ்வளோ இல்ல. டேர் obviously. ஆனா அது இப்ப முடிச்சிடுமே. முதலாவது முடிஞ்சிட்டு இப்ப ரெண்டாவது இருக்கு, லைக் நடந்து கொண்டு இருக்கு. நீங்க வருவீங்களா நாளைக்கு? இல்லண்ணா. ஓகே. நீங்க அக்கா கேட்டீங்க. அது நீங்க வேற ஒரு கொஞ்சம் ஹார்ட்டா இருக்கணும் இப்ப. 2 days 3 days ஆகும். அது உங்களுக்கு வேற நாட்டுக்கு போய் இப்ப ஒரு ஐடியா இல்லையா? அதோ no, வேல்ஸுக்கு தான் போனான். ஆனா நீங்க கான்சர்ட்டுக்கு போயிருப்பீங்க தண்ணிக்கா. உங்களுக்கு வெம்ப்ளி ஸ்டேடியம் ஓகே பக்கத்து என்று சொல்ல முடியாது. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீங்க செய்யும் அந்த என்ன நடந்தது இப்ப கிட்டத்தியா I don't know. அவங்க வந்து வெம்ப்ளி ஸ்டேடியத்துக்கு போனவங்க. Sorry, hiccups. இது weil BTS stimmt, kann ich ja BTS bei dir. இது
இல்ல அதெல்லாம் BTS அறிஞ்சேன். இல்ல. இன்னும் ஒரு guy உண்டு. I don't know. ஆனா ஏய், அவங்களுக்கு கேட்டது and அவங்க வந்து free Bruno concert. Mars. Yeah, நினைக்கிறேன் தெரியல. என்ன அவரோட அவர் அவர் கான்சர்ட் செய்தார். என்னது அது Oder வந்து warte mal, என்ன Konzert. சொல்லுங்க என்ன என்ன Bruno Mars. ஓ Oder Konzert. Harry Styles. என்ன Harry- அவரோட Like, Wembley I don't Stadium know. இது Auftritt. Party, பாடு. like பாட்டுன்னு yeah, concert மாதிரி இது என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து போனவேல் and அவங்க வந்து ஒரு லைக் கேட்டவேல் அந்த என்ன லவுட் என்ற வழியா வெளியில கேட்க முடியும். Bro, நீங்க ஒரு காலம் அதுக்கு போயில அந்த Wembley Stadium also ஒரு அது வந்து concert. உள்ளுக்கு அது வந்து லைக் மெயின் ரோட்ல இல்ல அது வந்து உள்ளுக்கு போகணும் நல்லா. Nein, Harry Styles hatte nicht Bruno Mars. Bruno Mars உங்கள்கிட்ட வந்தாரு. Harry Styles. நினைக்கிறேன் Harry Styles. Ja, Harry Styles hat இருக்கணும். In der I Nähe, know, oh mein Gott, உங்கள்கிட்ட so gefühlt over warm ஒரு Konzert நடக்கும். எங்கே That's so வந்து crazy. எங்கே Huh? Ja, aber தனக்கு அவ்வளோ பக்கத்துல அந்த ஒரு கான்சர்ட் ஹாலுக்கு அது அவ்வளவு பக்கத்துல இல்ல நகுல் அந்த பாடியே போறது இல்ல. Ja, nein. உதாரணமாக நிறைய ஆக்கள் இங்க யூரோப்பில் இருந்து உதாரணமாக இங்க ஜெர்மனி பிரான்ஸ்ல இருந்து வரார்கள். அது உண்மையா லண்டன் என்ன வெம்ப்லி தான் நடக்கும். அப்ப நீங்க நல்லா பக்கத்து அதுக்கு so crazy. நகுல் நான் என்ன செய்ய முடியும் லைக் Ja, nein, நீங்க ஒன்றும் செய்ய முடியாது. Of course நீங்க ஒன்றும் செய்ய முடியாது அதுக்காக. Nur halt எனக்கு also ஒரு கொஞ்சம் exciting நீங்க போவீங்களா ஒரு நாள் ஸ்கூலுக்கு அப்புறம் 5 minutes படியான No, exactly அது nein, அது நல்லா அதுதான் நான் அது சொல்றேன். நல்லா காசு எடுக்கும். அதனால ஒரு 4 மாதத்துக்கு முதல் நான் ஓகே வருவேன். நான் நார்மலி பஸ்ல போய்க்கு காணுவேன் ஆனா லைக் அவ்வளோ இல்ல இந்த அதான் அதுலயே தெரியுது உங்களுக்கு இவ்வளவு பக்கத்துண்டு. நோ பஸ்ல அது வந்து லைக் 1 hour இருக்கும். Ja, aber trotzdem, நிறைய ஆக்கள் gefühlt so 24 மணித்தேரம் பயணிப்பாரு. நீங்க so Okay, ஒரு அதுக்கு oh my god நான் என்ன செய்ய முடியும் அவங்களுக்கு அவங்க லைக் சில வேளை லைக் விருப்பம் சரியும் பார்க்க லைக் நான் பாட்டு இருக்கிறேன் நிறைய சரம். அங்க வேற ஏதாவது முக்கிய செய்திகள் இருக்குன்னா இங்க ஒரு ஹீட் வேவ் நடக்குதுன்னு யூரோப்ல. செகண்ட் டைம். உங்களுக்கு இப்ப முடிய போதா இல்ல இப்ப நடுவுல நிக்கிறீங்களா? wait நான் பார்க்கணும். முடிய போறது நினைக்கிறேன். ஆனா முடிஞ்ச நல்லா நான் வைக்க தாங்க முடியாம நாங்க லைக் 30 இந்த லைக் டிக்ரீஸ் பண்ணுறேன். Yeah, okay. இந்த அங்கட்டி இப்ப ஆரம்பிக்க போகுது. லைக் 30 தான் இருக்கு லைக் நெக்ஸ்ட் வீக் 30. அதான் மறக்காதீங்க சன்ஸ்கிரீன் போடுங்க நல்ல முக்கியம். எஸ் நாங்க கருப்பெண்டாலும் நீங்களும் ப்ரௌன் என்றாலும் நாங்க நான் நாளைக்கு பர்த்டே அத சொல்லாம போறேன்னு நீங்க இப்ப நாளைக்கா? ஓ அப்ப முன்கூட்டிய வாழ்த்துக்கள். சொல்லக்கூடாது. அன்லாக் அட்வான்ஸ் விஷஸ் சொல்லலாம். சொல்லக்கூடாது. அது எனக்கு சொல்லக்கூடாது. உங்களுக்கு அது அன்லாக்கி என்று சொல்லப்படும். அப்படி எல்லாம் இல்ல. அப்படி எனக்கு அப்படி இருக்குது. அதெல்லாம் பார்க்க கூடாது. அப்படின்னா நீங்க எல்லாத்தையும் கவனிக்கணும். இரவுல வெள்ளிக்கிழமை கிழமை ஓட்டக்கூடாது. அப்படி பெட்ரோல் சொல்லி கொடுத்தா அப்ப என்ன செய்யறது அதோட நகம் வெட்டக்கூடாது நைட் டைம்ல. எஸ் மயிரம் வெட்டக்கூடாது. அது ஒன்றும் இல்ல. அட்வான்ஸ் விஷஸ் சொல்லலாம். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஓகே என்ன செய்ய போறீங்க? முடிக்க போறேன். இல்ல நீங்க நாளைக்கு என்ன செய்ய போறீங்க? நான் நாளைக்கு கோயிலுக்கு போக போறேன். வீட்டு ஆக்குன்னு வருவாங்க. அப்ப பெரிய பார்ட்டி. எனிவே கொண்டாடுங்க. யூகேல கவர்மெண்ட் ஒன்றும் மாற இல்ல.
ரூலிங் லேபர் பார்ட்டி கவர்மெண்ட் பார்ட்டி அவங்களோட பிரைம் மினிஸ்டர் ரிசைன் பண்ணினவர். ஏண்டா பார்ட்டியிலேயே 107 பேர் அவருக்கு ஒப்போஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கு பிறகு இப்ப இனி புது லீடர் எலெக்ட் பண்ணப்பட போறாங்க. பட் அது பார்ட்டிக்கு தான். அப்ப அவர் வந்து ஆட்டோமேட்டிக்கா எலெக்ட் பண்ற லீடர் வந்து பிரைம் மினிஸ்டரா வருவார். ஆண்டி பர்னம் சொல்லி ஒருவர் இப்ப செக்யூர் ஸ்ராமருக்கு எதிரானவர். அவருக்கு எதிராக இப்போ ஒரு நேரம் கேட்கல. இப்போ ப்ரொட்டஸ்ட் இல்லாமலே அவர் வரப்போறார். அப்ப நீங்க கவர்மெண்ட் சேஞ்ச் ஆயிட்டுதான் அப்படி பிள்ளையான இன்ஃபர்மேஷன். அதை ஒருக்கா கரெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. எனக்கு ஒரு ஆ? எனக்கு ஒரு கேள்வி. இப்ப அந்த யூனியன் இப்ப யூகே வரப்போதா ஓமே இல்லையா? என்னது? EU யூனியனுக்கு Brexit. எஸ். இல்ல, அது இல்ல. அப்படி ஒன்றும் நடக்க போறது இல்ல. ஏன்னா பப்ளிக் எல்லாம் ஓட் பண்ணினது. ஆனால் இப்ப ரிசைன் பண்ண பிரைம் மினிஸ்டர் யூரோப்போட டீல் போடலாம், தாங்க அஃபெக்டட் ஆயிருக்கிறோம் எல்லாம் கதைச்சு கொண்டு வந்தவர். நிறைய ஆக்கள் சொல்றாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? பிரெக்சிட் நடந்த பிறகு யூகே ஒரு நல்ல ஸ்டேட்ல இருக்கா இல்லாட்டி? இல்ல பிரெக்சிட்டால லாஸ்ட் தாங்க. எங்களுக்கு ஒன்றுமே இல்லையே. நாங்க ஆர்ம்ஸ் வாங்கி விற்கிறது தானே தொழில் எங்களுக்கு. இங்க ஒரு ப்ரொடக்ஷனும் இல்லை. இங்க இருக்கிற பெரிய பெரிய கார், பெரிய பெரிய மேனுஃபேக்சர் கம்பெனி எல்லாமே வேற ஸ்பெயின் போல நாடுகள்ல போய் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அங்க டாக்ஸ் ஃப்ரீயா என்ஜாய் பண்றாங்க. இங்க இல்ல கம்பெனிஸ், இங்க பிரான்ச்சஸ் தான் இருக்குது. அப்ப எக்கனாமி க்ரோ பண்ண இல்லை. இமிகிரேஷன் ப்ராப்ளம். இப்ப புதுசா வரப்போற லீடர் இன்னும் ஒருத்தர் நைஜல் ஃபெராஜ் என்று அவர் வந்து அவர்தான் கேம்பெயின் பண்ணவர் பிரெக்சிட்டுக்கு. ஆனா அதுக்கு யாரோ 5 மில்லியன் கிரிப்டோ கரன்சி லஞ்சம் கொடுத்துருக்குறாங்க. அதை வாங்கிட்டு தான் மக்களை மாத்திட்டார். அவர் பிடிபட்டு போனார் இப்ப. அப்ப அவருக்கு எதிராக ஒரு பப்ளிக்ல நீங்க பிள்ளையா வாங்கிட்டீங்கன்னா அவருடனே முந்தின நாள் வந்து தன்னை எம்பி பதவியை ரிசைன் பண்ணிட்டு பை எலெக்ஷன்ல மக்கள் தீர்ப்பு கொடுக்கட்டும் இன்னும் ஒரு எலெக்ஷனுக்கு அவர் ரெடி ஆகுறார். அதெல்லாம் குழப்பம். இந்த கண்ட்ரி வந்து மைனஸ்ல தான் போகுது. ஏற்கனவே கழிச்சிருந்தாங்க யங்ஸ்டர்ஸ் எல்லாம் இங்க நல்ல ஃபியூச்சர் இல்லையன்னுட்டு வெளிநாடுகளுக்கு போறாங்க. 16 to 21 அதிகமான நம்பர் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் ஃப்ளீயிங் ஃப்ரம் திஸ் கண்ட்ரி. இங்க அந்த பிரச்சனை இங்க நிறைய யங் ஜெனரேஷன் ஆக்க போறாங்க. எங்கயா? இங்க ஜெர்மனில அது பிரச்சனை இருக்குது. இங்க இருந்தும் போற ட்ரை பண்றாங்களா? ஜெர்மனில இருந்து போறாங்க. அது ஓகே. ஆனா ஆல்ரெடி சுவிட்சர்லாந்து போன்ற நாடுகளுக்கு ஜெர்மனில இருந்து பேர் போய் வேலை செய்யணும். என்ன நிறைய பேர் வீக்கெண்டுக்கு ஜெர்மன் வராங்க அப்படி என்ற எல்லாம் இருக்குது. அது இப்போ ஒரு லாஸ்ட் 10 இயர்ஸாவே அந்த ப்ராப்ளம் ஸ்டார்ட் பண்ணிட்டுது. ஏன்னா கூட சேலரி மற்றது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சுவிஸ்ல கூட இருக்குன்னு. இப்போ இதெல்லாம் பார்க்கல. நீங்க எல்லாரும் பிளான் பண்ணணும். நீங்க என்னதான் வேலை செய்தாலும் என்ன இருக்கணும் உங்கள்கிட்ட நிறைய ஃபியூச்சர்ல. யாரு காசு சொன்னது? ஓகே, அது ஏர்ன் பண்றதுக்கு நீங்க இப்பல இருந்து பயங்கரமா பிளான் பண்ணணும். இப்ப நீங்க ஒரு ஒரு மணி சைக்காலஜி இருக்குது. நீங்க இப்பவே ட்ரீம் பண்ணணும். நீங்க கிடைக்கிறது மில்லியன்ஸ்ல பில்லியன்ஸ்ல கிடைக்கணும். உங்களோட மைண்ட் செட் வந்து அதை பற்றி யோசிக்கணும். திடீரென்று வராது, யாரும் தர மாட்டாங்க. அப்படி ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு 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 புவர் மேன், ஒரு பிச்சை எடுக்கிறவர்கிட்ட கையில அவருக்கு காசு கலெக்ட் பண்ணி எப்படி வச்சிருப்பார்? பர்சுக்குள்ள வச்சிருப்பாரா, பட்டியில வச்சிருப்பாரா, துணிக்குள்ள வச்சிருப்பாரா? காசு கலெக்ட் பண்றவர் பிச்சை எடுக்கிறார் தானே. அது காயின்ஸ், தாள் காசு எல்லாம். ஆனா ஒரு பணக்காரன் வந்து பணத்தை எப்படி வச்சிருப்பார்?
அது சேஃப்ல பேங்க்ல அத பர்ஸுக்கு இல்ல ஏதாவது ஒரு வீட்டுக்குள்ள இருக்கு அது இப்ப வீட்டுக்குள்ள வச்சுக்கிறேன்னு வைங்க ஒரு இல்ல வீட்டுக்கு இல்ல வீடுகள் வாங்கி அந்த காசு அதுக்குள்ள இன்வெஸ்ட் பண்ணவன் இல்ல அங்கால போகாம ஹவு டு தே கீப் தேர் மணி பாக்கெட் மணி அதாவது துணிக்குள்ள பணக்காரனா நான் இல்ல நினைக்கிறேன் அந்த காசை வந்து அவைக்கு ஒர்க் பண்ற மாதிரி செய்வீங்க ஆனா எல்லாம் கிரெடிட் கார்டுல இருக்கிற வழியா நீங்க வந்து லைக் ஒய் பண்ண தேவையில்ல இல்ல நீங்க அங்கால ஃபர்தரா போயிடுறீங்க. நான் இது ஒரு சைக்காலஜிக்கல் பாயிண்ட் தான் சொல்றேன். இப்ப உங்கள்கிட்டயே கேட்கிறேன், இப்ப யூரோல ஒரு சைட்ல ஹெட் இருக்கும், ஒரு சைட்ல நம்பர் இருக்கும். அதே மாதிரி பவுண்ட்ஸ்ல ஒரு சைட்ல கிங் இருப்பார், மற்ற சைட்ல வேற சைன் இருக்கும், நம்பர் இருக்கும். நீங்க உங்களோட பர்ஸுக்குள்ளேயோ அல்லது ஒரு பாக்ஸுக்குள்ள காசு வைக்கிறேன்டா அப்படி எரிஞ்சு விடுவீங்களா, அடுக்கி வைப்பீங்களா? அடுக்கைக்குள்ளேயும் தலையெல்லாம் ஒரே பக்கம் அப்படியெல்லாம் அடுக்கிற பழக்கம் இருக்கா, அல்ல சும்மா வச்சிருப்பீங்களா, தாறுமாறா வச்சிருப்பீங்களா? எனக்கு அந்த அடுக்கிற பழக்கம் இருக்கு இருக்கா? எனக்கு இன்னும் லைக் ஓசிடி மாதிரி எனக்கு தெரியல அது அப்படித்தான் இருக்கணும் எப்படி தரணிக்கா? அந்த இப்படி நல்லா வடிவா அடுக்கி ஓகே. நீயும் அப்படியா? நாவல் அப்படி எனக்கு அது அந்த காசு அங்க வச்சிருக்கிறது இல்ல வச்சிருக்க வேண்டி வந்ததுன்னு வைங்க. ஒரு 500 யூரோ வச்சிருக்கிறீங்கன்னா அதை எப்படி சேவ் பண்ணி வச்சிருப்பீங்க? அடுக்கி வச்சிருப்பீங்களா? ஒரு சைட்ல ஹெட் எல்லாம் இருக்குமா, அல்ல தாறுமாறா இருக்குமா? நான் ஒரு விளையாட்டு சாமான் பாக்ஸுக்குள்ள வச்சிருக்கேன். அது இல்ல, வைக்கிற போது அந்த மணி எப்படி இருக்கும்? அதான் அந்த பாக்ஸுக்குள்ள நாகூல் நீங்க வந்து இப்படி அடுக்கி வச்சிருப்பீங்க லைக் காசை நீங்க வந்து காசு மாதிரி செய்வீங்களா? இல்லாட்டி இது வந்து இப்ப காசு வந்து ரெண்டு பக்கம் இருக்குமல்ல, ஒரு பக்கத்துல அந்த சில்வான ஸ்டைல் இருக்கு, அதெல்லாம் ஒரு பக்கத்துக்கு காட்டுற மாதிரி வைப்பீங்களா இல்லாட்டி எங்கி வைப்பீங்களா? ஓகே, அதான் கேள்வி. என்ன ஏன்வி எங்க என்ன அவர் ஆர்கனைஸ் பண்ணி வைக்க மாட்டார். நாகூல் ஆர்கனைஸ்மென்ட் இல்ல. வெயிட் எப்படி மணிக்கொண்டு ஜூம் கட் ஆயிட்டு இப்ப விளங்கிச்சா உங்களுக்கு? அது இண்டையில இருந்து கவனிங்க. ஒரு காசு தர அம்மா தர்றாரு, அது உப்படி அது உப்படி இல்லாம உப்படி வைக்கிறது, உப்படி இல்லாம இப்ப நாகூல் கடையில சில்ல திறந்தீங்கன்னா ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்கும். அது ஒரு 10 யூரோ உள்ள கம்பார்ட்மெண்ட்ல எல்லாம் ஒரே மாதிரி வச்சிருப்பீங்களா, அது கண்டபடி வச்சிருப்பீங்களா? அந்த 10 யூரோ ஒரே படி. ஆனா நீங்க கவனிங்க, கணவர் வந்து அதை கவனிக்குமா? எப்படி வச்சாலும் மணி தானே, கவுண்ட் பண்ணி வச்சிங்கன்னா சரியான. ஆனா இப்ப நான் ஒரு மார்க்கெட்டிங் ஒரு 10 இயர்ஸ் பேக் ஒரு மார்க்கெட்டிங் கம்பெனில ஒர்க் பண்ணும்போது அவரு கேட்டார், உமக்கு மணி ஸ்மெல் தெரியுமான்னு, அதாவது காசுன்ற வாசம் தெரியுமான்னு கேட்டார். நான் தேய்ச்சி போனேன், லைஃப்லயே கேள்விப்படையில. அப்ப நான் முழிச்சுக்கொண்டிக்க திருப்பி கேட்டார், எஸ் நோ வந்து அவர் சொன்ன எனக்கு தெரியும், எனக்கு காசு வாசம் தெரியும். அப்ப சொன்னார், இன்றைக்கு 10,000 pounds இந்த இரவு காணாட்டி ஐ won't sleep. முந்தியும் ஒருக்கா சொல்லி இருக்கிறேன் நான். அது மாதிரி நீங்க வந்து அது எதை நினைக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு லைஃப்லியா கிடைக்கும். எதை திரும்பி திரும்பி யோசிக்கிறீங்களோ அதுதான் வரும். இப்ப முயற்சி செய்யறதுக்கு முதல்ல நீங்க வந்து ட்ரீம் பண்ணணும். அந்த ட்ரீமை பிறகு வந்து தாட்ஸ் சிந்தனைக்குள்ள கொண்டு வரணும். அந்த சிந்தனையை பிறகு ஆக்ஷன்ல கொண்டு வரணும். நீங்க என்ன படிக்கிறீங்களோ படிக்கலையோ, என்ன வேலைக்கு போறீங்களோ போகலையோ, ஜெர்மன்ல இருக்கிறீங்களோ அமெரிக்கால இருக்கிறீங்களோ, பிசினஸ் செய்யறீங்களோ கம்பெனிக்கு வேலை செய்யறீங்களோ, எண்ட் ஆஃப் த டே வாட் இஸ் யுவர் அச்சீவ்மெண்ட், வாட் இஸ் த கோல், அல்டிமேட் கோல்? பணம் என்ன, அத நீங்க ஹையா திங்க் பண்ணணும். சரியா? மில்லியன் திங்க் பண்ணா 1000s வரும்.
பில்லியன்ஸ் திங்க் பண்ணா மில்லியன்ஸ் வரும். சரி, அதுக்குத்தான் நீங்க இப்ப ஜெர்மன்லயும் ஓடுறாங்க, யங்ஸ்டர்ஸ் யூகேல இருந்து ஓடுறாங்கன்றா இட்ஸ் நாட் வொர்த் இட். நீங்க இருக்கிற இடத்துல இருந்து கொண்டு ஒன்றுக்கு 10 பலமாகும். எனவே வில் டாக் இதை நீங்க போய் தேடுங்க. அதாவது மணி பற்றி திங்க் பண்ண, அதான் poorer always poorer, rich people always richer. ஏன்னா அவங்களோட ட்ரீம் முழுக்கவே வந்து இவர் வந்து இவருக்கு 100 பவுன் கிடைச்சா பிச்சைக்காரனுக்கு ஹாப்பி. அவர் மூட்டையில கட்டி துணியால கட்டி போட்டு மண்டியில வச்சுட்டு போயிடுவார். ஆனா பணக்காரன் அப்படி இல்லை. அவனுக்கு தெரியணும், இல்லை இதுல இவ்வளவு ஷோட் பண்ணது இவ்வளவு வேணும், நான் இப்படி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் செய்யணும், எனக்கு மந்த்லி இன்கம், அதுக்கு நிறைய ஃபைனான்சியல் டேர்ம்ஸ் இருக்குது, எஃப்டி இண்டெக்ஸ் அது இதெல்லாம் நிறைய இருக்குது. இதெல்லாம் நீங்க எந்த டாக்டரா படிச்சா என்ன, இன்ஜினியர் படிச்சா என்ன, அக்கௌண்டா படிச்சா என்ன, அல்லது பிசினஸ் மேனேஜ்மெண்ட் படிச்சா என்ன, மேனேஜ்மெண்ட் படிச்சா என்ன, திங்கிங் வந்து ஹையா இருக்கணும். இப்போ அது இப்பவே ட்ரீம் பண்ணலாம் படிப்பா. நத்திங் ரோங். எதை நினைக்கிறாயோ நீ அதுவாகவே ஆகிறாய். இது முனிவர்கள், தமிழ் முனிவர்கள் சொன்ன வார்த்தை. அதுதான் சோக்ரட்டிஸ் சொல்றாரு இங்கிலீஷ்ல. எதை திங்க் பண்றீங்களோ திரும்ப திரும்ப யூ வில் பிகம் அட் இட், இல்லையா? மற்றது இன்றைய டாபிக்ல யாராவது ChatGPT பார்த்துறீங்களா? அல்கஹால்ல வர்ற குட் 10 டாப் 10 பாயிண்ட்ஸ் இல்ல அடிச்சு பார்த்துருந்தீங்கன்னா வந்திருக்குமே. அதையும் சேர்த்து கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த நல்ல வடிவா முடிச்சிங்க. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. இது தமிழ்ல கேட்டதுதான், என்ன தமிழ் பழமொழியா நினைக்கிறோம். டச்ல இங்கிலீஷ்ல இருக்கலாம். ஆனால் அது இவ்வளவோ மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸுக்கு முதலே மனுஷர் கண்டுபிடிச்சது. நீங்க கோயிலுக்கு போறேன்னாலும் அளவுக்கு மிஞ்சி கோயிலுக்கு போனா பைத்தியக்காரன் ஆயிடுவீங்க. நிறைய படிச்சீங்கன்னாலும் மூளை கலண்டுரும். பிறகு ஒரே சாப்பிட்டாலும் பிறகு பிரச்சனை, ஒபிசிட்டி எல்லாம் வந்து பிரச்சனை. எதையுமே லிமிட் பண்ணாட்டி இதே டாபிக் நீங்க ஸ்மோக்கிங் எடுக்கலாமா? ஸ்மோக்கிங் குட் ஓ பேட் என்று. ஓ, இருக்கலாம். ஆனா அது இதையே பயஸ்ட்ன்றீங்க. அது எவ்வளவு பயஸ்டா இருக்க போகுது அந்த டாபிக்? டாபிக் எடுக்க மாட்டேன். அது கஷ்டமே. என்ன ஸ்மோக்கிங்கால என்ஜாய்மெண்ட் தவிர மிச்சம் எல்லாமே வந்து லாஸ்ட். எவ்வளவு மணி வேஸ்ட் டெய்லி. நியர்லி 20 pound 20 euro டேஸ் ஸ்பெண்ட் பண்ணிட்டு எரிக்கிறாங்க. என்ன அதனால ப்ராப்ளம், வருத்தம், இந்த ஸ்மெல் வந்து வீட்டுல பிள்ளைகளுக்கு பிடிக்காது. அப்படியே ட்ரிங்கிங்காலையும் அதான். சில அப்பாக்கள் ட்ரிங்க் பண்ணா சிரிப்பாங்க நல்லா, அவங்களால ப்ராப்ளம் இல்லை வீட்டுல. சிரிச்சு விழுந்து விழுந்து. ஒரு கஸ்டமர் வருவார் எனக்கு, 3 மணிக்கு வேலையால வருவார், முகம் 120 இருப்பார். 2 கேட்டா ஐம் சோ டயர்டுவார். பிறகு ஒரு 5 மணிக்கு வருவார், 2 மணி நேரம் கழிச்சு how are you என்று கேட்பார். நான் you didn't ask earlier என்று am I என்பார். பிறகு அவர் 7 மணிக்கு வருவார். I was like, hey man, why are you sad man, cheer up என்றுவார். நான் எனக்கு ஒரே சிரிப்பு. ஒவ்வொரு நாளும் வருவார். அவர் 3rd டைம் வரைக்குள்ள சிரிப்பண்டா சிரிப்பு, என்னையேன்னு இப்படி இருக்கிற, நீ சிரிக்கணும், லைஃப் என்ஜாய் பண்ணணும். அப்புறம் அடுத்த நாள் 3 மணிக்கு வரைக்குள்ள ஐம் சோ டயர்ட் மேன். என்னன்னா உள்ளுக்கு போறது வேலை செய்யுது. 3 தடவை அந்த ஆல்கோஹால் வாங்குவார். எனிவே அப்படி இருக்கும். எனிவே டாபிக் நல்லா இருந்தது, நல்லா காய்ச்சிங்க. நீங்க 2 பேரும் ஆர்கியூமெண்ட்டுக்காக சைடு எடுத்திருந்தாலும் நல்லா இருந்தது. பிரவீன், யார் அம்மா சொன்ன என்னையே சொல்லி இருக்கிறாரா? இல்ல. அப்ப இந்த கன வருஷமா காண இல்லை உங்கள. கன வருஷமா. ஓகே, ஃப்ரைடேஸ்ல வாங்குவோம். என்ன ஓகே. நீ இந்த சண்டே ஒர்க்கா? இல்ல மாமா, லீவு. அப்படியா? வல்ல சொல்ல இல்ல. சந்திப்பமா எல்லாரும் ஒரு 1 hour. நீங்க என்ன செய்வீங்க? தேர்ல அடிப்பீங்க? ஓகே, சரியா போச்சு. சரி, மாமா என்ன டைம்? மாமா என்ன டைம்? 8 to 9, 9 to 10, 10 to 11. Maybe 10:30 to 11. ஒலிம்பிட வேண்டிய நினைக்கிறேன். So yeah. சரி, போடுறேனே நான் 7 மண்டா இணைங்க.
ஒன்றுமே இல்லை, நாங்க சும்மா பொதுவான விஷயங்களை பேசிட்டு வில் சூட் ஆஃப். சரியா? ஓகே, ரொம்ப நன்றி. அப்ப தரணி நன்றி, அக்காவுக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். அடுத்த அடுத்த நன்றி. அடுத்த டேர்ன் யாருடையது? வெள்ளிக்கிழமை. ஆ? அபிராமி அபிராமி. அப்ப நடந்த மாதிரி தான். அதாங்க இப்ப விடுமுறை செய்வோமா அல்லது விடுமுறை செய்ய மாட்டோம்? அது எப்ப ஸ்கூல் ஹாலிடேன்னு சொன்னீங்க? அடுத்த வாரம். நெக்ஸ்ட் வீக் நெக்ஸ்ட் ஃப்ரைடே செய்துட்டு அதுல இருந்து சேவ் பண்ணிட்டு ஆஃப் எடுப்போம். Okay. அடுத்த வாரம் இல்லாட்டி ஆ? அடுத்த வாரம் நிகழ்ச்சி இப்ப இல்லைனாலும் மெட்டாக்கள் சந்திப்போம் தானே, இப்படி கலைப்போம் தானே. செவனுக்கு மீட் பண்ணுவோம். ஓ, இந்த சண்டேயும் முடிவு பண்ண அடையுங்க. ஓ, நான் நினைக்கிறேன் அகுப்புற ஹாலிடே வர்றதான் நல்லம். ஏன்னா உங்களோட ஒருத்தரம் வலிக்கிடுவீங்க, மற்றது டைம் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்க. ஓம் நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி, வணக்கம். வணக்கம்.